பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி பயில்வதற்காக அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம் சாவித்திரியில புக் 1, த புக் ஆஃப் பிகினிங்ஸ், கேன்டோ 3, த யோகா ஆஃப் த சோல்ஸ் ரிலீஸ் பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல கடைசியாக எந்த வரிகளை பார்த்தோம் என்றால், வரிகள் 55 62 வரைக்கும் பார்த்தோம். கடைசியாக பார்த்த வரிகள், அதுல மெயினா அந்த வரிகளுடைய என்ன மெயினா பார்த்தோம் அப்படின்னா, எவ்வாறு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மன் நம்மை தொடர்ச்சியாக பல்வேறு பிரிவுகள் தோறும் வழிநடத்தி கொண்டு வருகின்றது. ஆயிரக்கணக்கான பிறவிகளை நாம் எடுக்கின்றோம், வாழ்வுகளை நாம் கடக்கின்றோம். அதன் மூலமாக உள்ளிருக்கக்கூடிய நம்முடைய ஆத்மன் வளருகின்றது. அது நன்றாக வளர்ச்சி அடைந்தவுடன் ஒரு மனிதன் எதை எட்டுகின்றான் என்றால், காலத்திற்கு உட்பட்ட வாழ்வு, அதற்கும் காலத்திற்கு அப்பாற்பட்ட சாஸ்வதமான வாழ்வு, இட்டர்னல். இவை இரண்டுக்கும் இடையில் உள்ள அந்த இடைப்பட்ட அதனுடைய விளிம்பை எட்டுகின்றான். காலத்திற்கு உட்பட்ட வாழ்வினுடைய விளிம்பை எட்டி காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலைக்கு அவன் எட்டி பார்க்கின்றான். அந்த இடத்தில் என்ன நடைபெறுகின்றது? காலத்திற்குட்பட்ட ஒரு அமைப்பும் காலத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பும் ஒன்று சேருகின்றன. அந்த நிலையில் மனிதனுடைய ஆன்மா என்ன நடைபெறுகின்றது? உள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷன் அதனுடைய மூலம், சாஸ்வதமான அதனுடைய மூலத்தை அது உணர்கின்றது. அதனுடன் அது ஒரு சேர இணைகின்றது என்கின்ற கருத்தை பார்த்தோம். எப்படி ஒவ்வொரு பிறவியிலும் அந்த நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷன் வளர்ந்து கொண்டே செல்கின்றது என்றெல்லாம் பார்த்தோம். நம்ம மேற்கொண்டு நம்ம இதே கருத்தை நம் தொடரலாம். இதே கருத்துக்களின் அடிப்படையில் தான் நாம் பார்க்கக்கூடிய வரிகளும் அமைந்துள்ளன. பேஜ் 23, வரிகள் 63 to 65. In the transient symbol of humanity draped, he feels his substance of undying self, loses his kinship to mortality. பொருளை பார்க்கலாம். இந்த டிரான்சியன்ட் சிம்பிள்னா, டிரான்சியன்ட்னா என்ன அர்த்தம்? அது நிலையாக இருக்காது, மறையக்கூடியது, தற்காலிகமா இருக்கக்கூடியது. சிம்பிள்னா ஒரு ஒரு சங்கேத குறியீடு. எது சங்கேத குறியீடாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது? மனிதன் என்கின்ற அமைப்பு, ஹியூமனிட்டி, மனிதன் என்கின்ற அமைப்பு தான் இங்க டிரான்சியன்ட் சிம்பல், ஒரு தற்காலிகமாக இருக்கக்கூடிய குறியீடாக இங்கு சித்தரிக்கப்படுகின்றது. அது என்ன செய்கின்றது? டிரேப்ட்னா அது ஒன்றை மூடி போர்த்தி
மறைத்துள்ளது. எதை மூடி மறைத்துள்ளது? இந்த டிரான்சியன்ட் சிம்பிள் ஆஃப் ஹியூமனிட்டி, ட்ரேப்னா கவர்டுன்னு அர்த்தம். என்ன அதற்குள்ள என்ன இருக்கின்றது? ஹி ஃபீல்ஸ். இது அந்த மனிதனை பற்றி பகவான் குறிப்பிடுகின்றார். ஹி ஃபீல்ஸ் ஹிஸ் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் அன்டையிங் செல்ஃப். நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, எந்த பொருள் இருக்கின்றது? மரணமே இல்லாத அந்த சாஸ்வதமான பொருள் நமக்குள்ளே இருக்கின்றது. தற்காலிகமாக மறையக்கூடிய நம்முடைய அமைப்பில் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பொருள் இருப்பதை ஒரு மனிதன் உணர்கின்றான். உணர்ந்த பின்பு அவன் எந்த நிலையை எட்டுகின்றான்? அண்ட் லூசஸ் ஹிஸ் கின்ஷிப் டு மார்டாலிட்டி. லூசஸ்னா இழக்கின்றான். கின்ஷிப்னா என்ன அர்த்தம்? அதனுடனான தொடர்பு. ஹி லூசஸ் ஹிஸ் கின்ஷிப். எதனுடனான தொடர்பு? டு மார்டாலிட்டி. அழிந்து போதல், மரணத்தை எட்டுதல், உட்படுதல் என்கின்ற தன்னுடைய அந்த தன்மையை இழக்கின்றான். ஏன் அவன் இழக்கின்றான்? அழியாதது ஒன்றுடன் அவன் தன்னை தொடர்பு கொள்கின்றான். நம் கிட்ட இருக்கிற அழியாத ஒன்றுடன் நாம் இணைத்துக் கொள்ளும் பொழுது அழியக்கூடிய விஷயங்களில் இருந்து நாம் விடுபட்டுக் கொள்கின்றோம். அழியாத பொருள் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷன், ஆன்மன். இந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். மீண்டும் மீண்டும் நம்ம பார்க்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய ஆன்மனை குறித்துதான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆன்மன், சைத்திய புருஷன் எவ்வாறு பிறவிதோறும் வளர்கின்றது அப்படிங்கிற கருத்து தான் குறிப்பிடுகின்றார். மனிதனுடைய வடிவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன் ஃபார்ம் எப்படி இருக்கு? மேலங்கி போல இருக்கின்றது. கோட், அவ்வளவுதான். இந்த மேலங்கி மனிதன் கழட்டி எறியக்கூடியதுதான், எறியதுதான் மேலங்கி. உடலும் நம்ம கழட்டி எறியக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இருக்கின்றது. அதற்குள் இருக்கக்கூடிய உண்மையான யார் வசிக்கின்றார்கள் என்றால் நம்முடைய ஆன்மன். ஒரு மனிதன் காலத்திற்குட்பட்ட மனிதன், அந்த காலத்திற்கு அப்பாற்பட்ட சாஸ்வதமான தன்மையை அடைந்து விட்டான் என்பதற்கான அறிகுறிகள் யாவை? என்னவென்றால், அவன் தன்னுடைய உடலுடன் அடையாளம் கண்டுகொள்வதற்கு பதிலாக, மனதில் சிறைப்பட்டு இருப்பதற்கு பதிலாக, வாழ்வினுடைய சக்திகளினால் இயக்கப்படுவதற்கு பதிலாக, தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழியாத பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மன், அதை அவன் உணர்கின்றான். இதுதான் இதற்கான ஒரு அறிகுறி. எப்ப ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழியாத, தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மன், சைத்திய புருஷனை அவன் அறிகின்றானோ, அது எதற்கு அறிகுறி என்றால், அந்த சாஸ்வதமான நிலையினுடைய அந்த எல்லையை அவன் அடைந்து விட்டான் என்பது பொருள். அத்தகைய மனிதன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறை அம்சத்தை உணர்வது மாத்திரமல்ல, ஆனால் அவனுடைய உணர்வது என்பதற்கு மேலாக அவனுடைய ஒட்டுமொத்த ஜீவனும் அந்த ஒரு தன்மையை எட்டுகின்றது. ஒட்டுமொத்த ஜீவனும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மனினுடைய தன்மையை எட்டுகின்றது. அந்த சாநித்தியத்தை அவன் திடமாக உணர்கின்றான். அவ்வாறு உணரும் பொழுது அந்த மரணத்துடன் அவனுடைய உறவு மறைந்து விடுகின்றது. He becomes immortal. ஏன்னா, ஒரு மனிதனுடைய உணர்வு நிலை எப்பொழுது அந்த சாஸ்வதமான தன்மையினால் ஆக்கிரமிக்கப்படுகின்றதோ, அப்பொழுது மனிதன் எந்த உண்மையை உணர்கின்றான்? தான் அழிவற்றவன் என்கின்ற உண்மையை உணர்கின்றான். அவ்வாறு அடைந்த அந்த உணர்வு நிலை எட்டியவுடன் அந்த
காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலை, சாஸ்வதமான நிலை, அதனுடைய எல்லையை அவன் எட்டுகின்றான். அவ்வாறு எட்டும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நேச்சுரலி அவன் மரணம் என்கின்ற அம்சத்துடனான தொடர்பை முற்றிலுமாக அறுத்து விடுகின்றான். தான் சாஸ்வதமான ஒரு பொருள், ஒரு அம்சம் என்பதை உணர்கின்றான். மரணத்திற்கு உட்பட்டவன் அல்ல என்கின்ற உண்மையை உணர்கின்றான். தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் ஒரு அழிவிற்கும் சிதைவுக்கும் ஆளாவது இல்லை என்கின்ற உண்மையையும் அறிந்து கொள்கின்றான். மேல் புறத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய எக்ஸ்டர்னல் பர்சனாலிட்டி, அது மாறி மாறி உடுத்தக்கூடிய ஒரு ஆடைதான் என்கின்ற உண்மையெல்லாம் உணர்கின்றான். சோ இந்த உண்மையெல்லாம் ஒரு மனிதன் எப்பொழுது உணர்கின்றான் என்றால், எப்பொழுது தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் சைத்திய புருஷனுடன் அவன் அடையாளம் கண்டு கொள்கின்றானோ அப்பொழுது இந்த உண்மையை எல்லாம் உணர்கின்றான். இது ஒரு மனிதனுடைய ஆன்மீக பயணத்துல ஒரு முக்கியமான ஒரு கட்டம். பிகமிங் கான்சியஸ் ஆஃப் ஒன் சோல் அப்படிங்கிறது முக்கியமான கட்டம். இதுல என்ன முக்கியமாக நம்ம எந்த ஒரு அறியாமையிலிருந்து விடுபடுகின்றோம் என்றால், இந்த கட்டத்தில் நாம் என்பது நம்முடைய உடல் அல்ல, நம்முடைய மனம் அல்ல, நம்மளுடைய பிராணமயம் அல்ல. நாம் என்று நாம் ஒவ்வொருவரும் கூறுவது நம்முடைய ஆத்மன் என்கின்ற உண்மையை ஒருவர் உணர்கின்றார். இது ஒருவருடைய ஆன்மீக பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பேஜ் 23, லைன்ஸ் 66, 67, 2 வரிகள் பார்க்கலாம். A beam of the eternal smites his heart, his thought stretches into infinitude. மேற்புறமான பொருள் என்ன அப்படின்னா, இந்த சாஸ்வதமான அந்த உலகத்தில் இருந்து ஒரு ஒளி அவனுடைய இதயத்தை தீண்டுகின்றது. ஸ்மைட்ஸ் என்ன அர்த்தம்னா, ஒரு வலிமையான தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றது. அந்த சாஸ்வதமான இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி அவனுடைய இதயத்தில் ஒரு வலிமையான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றது. ஸ்மைட்ஸ் இஸ் ஹார்ட். ஸ்மைட்ஸ்னா அடிக்கிறது. ஹிஸ் ஹார்ட், ஹிஸ் தாட், அவனுடைய மனம். ஸ்ட்ரெச்சஸ், நீண்டு கொள்கின்றது. எதற்குள் நீண்டு கொள்கின்றது? இன்டு த இன்ஃபினிட்யூட், எல்லையற்ற தன்மைக்குள் நீண்டு கொள்கின்றது. ஏன்னா அந்த எல்லையற்ற தன்மை, அந்த சாஸ்வதமான தன்மையிலிருந்து வரும் ஒளிக்கீற்று அவனுடைய இதயத்தை வன்மையாக அது தீண்டுகின்றது. அவ்வாறு தீண்டும் பொழுது அவனுடைய வழக்கமாக மனிதனுடைய மனம் எல்லைக்குட்பட்டு, மனிதனுடைய எண்ணம் எல்லைக்குட்பட்ட மனதிற்குள் தான் செயல்படும் ஒன்று. அவ்வாறு எல்லைக்குட்பட்டு செயல்படும் ஒரு மனிதனுடைய எண்ணம் தன்னுடைய எல்லையை விஸ்தரித்து எல்லையற்ற தன்மைக்குள் தன்னை நீட்டித்துக் கொள்கின்றது. His thought stretches into infinitude. ஏன் அப்படின்னா, அடிப்படை கருத்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க இந்த பரிணாமத்தில் நாம் செல்லக்கூடிய அந்த பயணம் ஒரு இடத்துல நிற்பது இல்லை. வெறும் நம்மளுடைய ஆண்மனை கண்டுபிடித்து விட்டோம், அதனுடன் நாம் ஒரு சேர அடையாளம் கண்டு கொள்கின்றோம் என்ற நிலையுடன் அது நின்று விடுவது இல்லை. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், ஃபண்டமெண்டல் ஸ்டெப். எப்பொழுதும் புரிஞ்சுக்கணும், மற்ற யோகத்துல எது எல்லையாக இறுதியாக கருதப்படுகின்றதோ, இங்க பகவானினுடைய யோகத்துல அது முடிவு, அது ஆரம்பம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபைண்டிங் ஆஃப் ஒன் சோல் அண்ட் மெர்ஜிங் with it is only the first step.
அதிலிருந்து ஒரு மனிதன் அவனுடைய பயணம் மீண்டும் ஏறுமுகமாக தொடர்கின்றது. பல்வேறு சாத்தியக்கூறுகளை அவனுள் அது உருவாக்குகின்றது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இந்த நிலையில என்ன நடைபெறுகின்றது என்றால், அவன் மனிதனுடைய சாதாரண உணர்வுகளுக்குள் அவன் உட்படுவது இல்லை. மனிதன் சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே ஒரு சமயம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், மற்றொரு சமயம் துக்கமாக இருக்கின்றோம். we are given to moods, human moods. அந்த நிலையில நம்ம அந்த ஹியூமன் மூட்ஸ்க்கு நம்ம இணங்குவது இல்லை. ஏன்னா நம்மை எது தீண்டுகின்றது? சாஸ்வதமான அந்த ஒரு தளத்திலிருந்து, ஒரு உயரத்திலிருந்து நம்மை ஒரு ஒளிக்கீற்று, ஒரு இறை ஒளிக்கீற்று நம்மை தீண்டுகின்றது, நம்முடைய இதயத்தை தீண்டுகின்றது. அவ்வாறு தீண்டியவுடன் என்ன நடைபெறுகின்றது? நம்முடைய உணர்ச்சிகள், நம்மளுடைய உணர்வுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சாஸ்வத தன்மையை எட்டுகின்றன. வழக்கமாக செயல்படுவதிலிருந்து மாறி சாஸ்வத தன்மையை எட்டுகின்றன அப்படிங்கிறார். இப்படி சிந்திக்கும் மனம் ஒரு எல்லைக்குள் சிந்திக்கும் நம்மளுடைய சிந்திக்கும் மனம் ஒரு எல்லைக்குள் சிந்திக்கும் ஒரு மனமாக இருப்பதில்லை. அது எல்லையற்ற தன்மையை அது எட்டுகின்றது. மனம் விசாலம் அடைகின்றது, விரிவடைகின்றது. இதனால என்ன நடைபெறுகின்றது? புதிய சாத்தியக்கூறுகள், நம்மளுடைய அகமுகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான புதிய சாத்தியக்கூறுகளின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. எப்பொழுது என்றால், ஒன்ஸ் யூ பிகம் கான்சியஸ் ஆஃப் யுவர் சோல். சோ நம்ம மேல் தளங்களுக்கு உயர்கின்றோம். ஆன்மீக தளங்களுக்கு, மேலுள்ள ஆன்மீக தளங்களுக்கு நாம் உயருகின்றோம். ஏன்னா நம்மை இப்பொழுது எது தடுக்கின்றது? ஒவ்வொரு மனிதனையும் பார்த்தோம் அப்படின்னா எது தடுக்கின்றது? நம்முடைய ஈகோ என்கின்ற தன்னுணர்வை சுத்தி நாம் எழுப்பியுள்ள ஒரு சுவர். அதுதான் ஒவ்வொரு மனிதனையும் சிறைப்படுத்துகின்றது. ஒன்ஸ் ஒரு மனிதன் அந்த சாஸ்வதமான பொருளுடன் தன்னை அடையாளம் கொண்டும் பொழுது, எல்லையற்ற தன்மையுடன் அடையாளம் கொண்டும் பொழுது, எங்கிருந்து அந்த ஈகோ என்பது இருக்கும்? அது கம்ப்ளீட்டா முற்றிலுமாக அது விலகிவிடும். அந்த ஈகோ செல்ஃப் என்பது தன்னுடைய ஈகோவை சார்ந்து இருக்கும் தன்னுடைய அமைப்பு என்பது முற்றிலுமாக அந்த மனிதனிடமிருந்து விலகிவிடும். அப்பொழுது அந்த தனி மனிதன் என்பவன் அந்த சாஸ்வதமான பரம்பொருளினுடைய ஒரு களமாக செயல்படுகின்றான். It becomes a vessel of the eternal. ஸோ இவ்வாறெல்லாம் எப்பொழுது நடைபெறும் என்றால், ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மனுடன் தன்னை அடையாளம் கொள்ளும் பொழுதுதான். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு அடி. இந்த ஸ்ரீ அன்னை அன்னையும் சரி, பகவானும் சரி, மீண்டும் 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 கூறக்கூடிய ஒரே மந்திரம், தாரக மந்திரம் என்னவென்றால், ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங். மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம், அன்னையினுடைய எழுத்துக்களையும் பார்க்கிறோம், பகவானுடைய எழுத்துக்களையும். முதல் இதுல ஸ்டெப் என்னன்னா, ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங். உங்களுக்குள்ளே செல்லுங்கள், சென்று உங்களுடைய அந்த சைத்திய புருஷனை கண்டறியுங்கள். அப்ப எல்லாமே அதோட நம்ம யுனைட் ஆயிடும். நேச்சுரல் நம்மகிட்ட ஒன்ஸ் அதோட ஐடென்டிஃபை ஆயிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய கீழ் இயல்புகள் எல்லாமே அப்படியே நம்மிடமிருந்து எல்லாமே அகன்று விடும். ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங். சைத்திய புருஷனுடன் நம்மை இணைத்துக் கொள்வதுதான். அடுத்தது பேஜ் 24ல லைன் 68. மாதிரி அந்த நிலையை எட்டியவுடன் ஒரு மனிதனுக்கு என்ன நடைபெறுகின்றது என்றால், all in him turns to spirit vastnesses. All in him turns to spirit vastnesses. All in him னா அவன் கிட்ட இருக்கிற எல்லாமே, அவனுடைய சிந்தனை, உணர்ச்சிகள், உடல் சார்ந்த இயக்கங்கள் எல்லாமே, ஜீவனில் உள்ள அனைத்து இயக்கங்களும் டேர்ன்ஸ் டு, ஏன்னா எல்லாமே எல்லாம் தன்னுடைய ஈகோவை சுத்தி இருக்கிறது. எல்லாமே இப்ப எப்படி இருக்கு? எல்லாம் நம்ம ஈகோவை சுத்தி எல்லாம் எல்லைக்குட்பட்டு நிலையில் செயல்படுகின்றன.
ஆனால் அந்த நிலையில் என்ன நடைபெறுகின்றது? ஆல் இன் ஹிம் டர்ன்ஸ் டு ஸ்பிரிட் வாஸ்னஸஸ். இந்த மெய்ப்பொருளுடன் நம்ம இணைந்து கொள்ளும் பொழுது அதனுடைய எல்லையற்ற தன்மையை நம்முடைய ஜீவனில் உள்ள அனைத்துமே எட்டுகின்றன. நம்மளுடைய நம்மளுடைய உணர்ச்சிகளாகட்டும், எண்ணங்களாகட்டும், எல்லா இயக்கங்களும் அந்த மெய்ப்பொருளினுடைய எல்லையற்ற தன்மையை எட்டுகின்றன. எல்லையற்ற தன்மை என்கின்ற ஒரு புதிய பரிமாணத்தை நாம் எட்டுகின்றோம். ஒவ்வொரு மனிதனும் இப்ப எப்படி இருக்கிறோம்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 3 dimension தான் இல்லையா? we are living in a 3-dimensional world. பகவான் ஒரு 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 வார்த்தையை உபயோகிக்கின்றார். சாவித்திரியில் தான் வருகின்றது அந்த வரி, அந்த அந்த வார்த்தை. அது என்ன அப்படின்னா 4th dimension அப்படின்னு. 4th dimension என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப நமக்கெல்லாம் தெரிஞ்சது 3 dimension இல்லையா? நமக்கு நீளம், அகலம், ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஆழம், இதுதான் எல்லாமே தெரிஞ்சது. ஒரு பொருள்னா நம்மளால 3 dimensionல தான் பார்க்க முடியும். 4th dimension என்னது அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த சோல், சைக்கிக் பீயிங், அதனுடன் இணைந்து கொள்ளும் பொழுது, அதை கண்டறியும் பொழுது என்ன உண்மையை அறிகின்றோம் என்றால், எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மைதான் அனைவரிடமும் இருக்கின்றது என்கின்ற நெக்ஸ்ட் ஸ்டெப். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோலை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, கண்டறிவது. அடுத்த ஸ்டெப், எனக்குள்ள இருக்கிற விஷயம் தான் எல்லார்கிட்டும் இருக்கு. நேச்சுரலி அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த அந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் நான் என்கின்ற அந்த ஈகோவை சுத்தி இல்லாம கம்ப்ளீட்டா யூனிவர்சலைஸ் ஆகும். பிரபஞ்சம் தழுவிய கான்சியஸ்னஸா மாறிடும். அப்ப எங்க டிமென்ஷன், எங்க 3 dimension எங்க இருக்கும்? 4th dimensionக்கு நம்ம போயிடுவோம் இல்லையா? we become one with the universe. இதைத்தான் பகவான் 4th dimension என்று குறிப்பிடுகின்றார். சாவித்திரியில் அந்த அந்த சொற்றொடர் வருகின்றது. எங்கே என்று என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியல, பட் இட் இஸ் கமிங். சோ ஒருவர் ஆன்மனுடன் அடையாளம் கண்ட பொழுது நாம் புதிய பரிமாணத்தை எட்டுகின்றோம். என்ன புதிய பரிமாணம்? அது எல்லையற்ற தன்மை, பவுண்ட்லெஸ்னஸ். அந்த பரிமாணத்தை எட்டுகின்றோம். இதுதான் இதனுடைய அடிப்படை கருத்தாக பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பேஜ் 24, வரிகள் 69 to 70. His soul breaks out to join the oversoul. His life is oceaned by that super life. எல்லாமே நம்ம போன செஷன்ல பார்த்த வரிகள், இந்த செஷன்ல பார்க்கிற வரிகள் எல்லாமே ஆன்ம, தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மனை கண்டறிதல், அந்த எல்லையற்ற தன்மையை எட்டுதல், இதை சுற்றிதான் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த வருகின்ற பொருள் தான் மீண்டும் மீண்டும் இங்கு காணப்படுகின்றன. இங்க என்ன பார்க்கிறோம்? ஹிஸ் சோல், அந்த மனிதனுடைய ஆன்மன். இங்க எல்லாமே அந்த டிராவலர் மனிதனை பற்றி தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது ஒரு மனிதன் எப்படி பரிணாமத்துல ஆன்மனை கண்டறிகின்றான், அதன் மூலம் என்னென்ன மாற்றங்கள் அவனோடு நிகழ்கின்றன என்பது குறித்து தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். ஹிஸ் சோல் பிரேக்ஸ் அவுட், அவனுடைய ஆன்மன் பிரேக்ஸ் அவுட், அதிலிருந்து தன்னை வெளியேறுகின்றது. வெளியேறி என்ன செய்கின்றது? டு ஜாயின் த ஓவர் சோல். பிரேக்ஸ் அவுட் டு ஜாயின் த ஓவர் சோல். எதனுடன் இணைகின்றது? நம்முடைய ஆன்மன் என்கின்ற நிலைக்கு மேலாக உள்ள வேற ஏதோட ஒன்றுடன் இணைகின்றது. இப்ப நமக்கிட்ட இருந்து வெளியில அதோட நமக்கு மேலான அம்சத்துடன் தானே நம்ம இணைகிறோம். அது என்ன? அதுதான் ஓவர் சோல் அப்படிங்கிறது. நமக்குள்ள இருக்கக்கூடிய சோலை சோல் அப்படிங்கிறோம், அது அந்தராத்மன் அப்படிங்கிறோம், சைக்கிக் பீயிங் அப்படின்னு சொல்றோம். வெவ்வேறு பெயர்கள் இட்டு அழைக்கின்றோம். அதை சோல்னு சொல்றோம், சைக்கிக் பீயிங்னு சொல்றோம், அந்தராத்மன் அப்படின்னு சொல்றோம். அது எல்லாமே நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். ஒன்ஸ் அது சுத்தி இருக்கக்கூடிய அந்த தடுப்பை நம்ம விலக்கி விட்டா நம்ம எதனுடன் இணைகின்றோம்? ஓவர் சோல் அப்படிங்கிறார். ஓவர் சோல்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஆன்மனுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது என்ன? அதுதான் ஜீவாத்மன். ஓவர் சோல் என்று பகவான் குறிப்பிடுவது ஜீவாத்மன். ஜீவாத்மன்னா என்ன? மீண்டும் மீண்டும் இந்த ஜீவாத்மன் என்கின்ற பொருள், இதனுடைய பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி
மதர் அண்ட் ஷி அரபிந்தோட்ட வந்தப்புறம் இந்த வார்த்தைகளுக்கான சரியான பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ட்ரெடிஷ்னல்ல நம்ம கேள்விப்பட்டதை வச்சுக்கிட்டு ஜீவாத்மனா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஜீவாத்மன் என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் கிடையாது. பகவான் என்ன கூறுகின்றார்? ஜீவாத்மன் என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் என்பது பரிணாமத்திற்கு உட்பட்டது. அதுதான் வளர்கின்றது. ஒவ்வொரு பிறவியிலும் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. டில் இட் பிகம்ஸ் ஃபுல் சைக்கிக் பர்சனாலிட்டி ஆகிற வரைக்கும் சைத்திய புருஷன் தான் வளர்கின்றது. சைத்திய புருஷன் ஒரு எதனோ தனக்கு மேலுள்ள ஒரு அம்சமான அந்த ஜீவாத்மனுடைய பிரதிநிதியாக நமக்குள்ள செயல்படுகின்றது. ஜீவாத்மன் என்பது நமக்கு மேலிருந்து செயல்படும் ஒன்று. அது பரிணாமத்திற்குள் பிறப்பு இறப்பிற்குள் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது கிடையாது. அதுதான் அர்த்தம். இட் இஸ் இம்மியூட்டபிள், மாற்றங்களை அடையாதது. ஜீவாத்மன் என்பது சென்ட்ரல் பீயிங் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஓவர் சோல் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வெவ்வேறு பெயர்களில் பகவான் குறிப்பிடுகின்றார். ஜீவாத்மன் என்றும் நம்ம அழைக்கின்றோம். ஆனால் ட்ரெடிஷ்னல் மீனிங்ல நம்ம பார்க்கக்கூடாது. இங்கே பகவான் என்ன கருத்தில் சொல்கின்றாரோ அந்த கருத்தில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்ஸ் நம்ம அந்த அந்த நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் என்ன செய்கின்றது? ஜீவாத்மனுடன் தன்னை இணைத்துக் கொள்கின்றது. அவ்வாறு நடக்கும்போது என்ன நடைபெறுகின்றது? ஒரு மனிதனுடைய வாழ்வு, ஹிஸ் லைஃப் இஸ் ஓஷன். ஓஷன் என்ன அர்த்தம்? எல்லா பக்கத்தில் இருந்தும் அது மூழ்கடிக்கப்படுகின்றது. இஸ் ஓஷன் என்ன அர்த்தம்? அனைத்து பக்கங்களில் இருந்தும் அது சூழப்படுகின்றது. அதனால் அது மூழ்கடிக்கப்படுகின்றது. எதனால் மூழ்கடிக்கப்படுகின்றது? பை தட் சூப்பர் லைஃப் அப்படிங்கிறார். சாதாரண வாழ்வை நம்ம சாதாரண ஒரு வாழ்வாக கூறுகின்றோம். இங்கு பகவான் அதற்கு மேலுள்ள வாழ்வை சூப்பர் லைஃப் என்று குறிப்பிடுகின்றார். இந்த சூப்பர் லைஃப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூப்பர் லைஃப் என்ன, எதை குறிப்பிடுகின்றார் என்று நம்ம பார்க்கலாம், ஆழமாக பார்க்கலாம். ஸோ மேற்புறமான பொருள் இதுதான். இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த சைத்திய புருஷன் என்ன நடைபெறுகின்றது? பரிணாமத்தில் அது வளர்ந்து கொண்டே செல்கின்றது. பரிணாமத்தில் ஒவ்வொரு பிறவியிலும் எது வளர்கின்றது என்றால் நம்முடைய சைத்திய புருஷன். சைத்திய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு வளர்கின்றது. அது ஒரு கட்டத்தை எட்டியவுடன் என்ன நடைபெறுகின்றது? நன்றாக ஒரு வளர்ந்த நிலையை எட்டியவுடன் அது அந்த ஜீவாத்மனுடன் தன்னை இணைத்துக் கொள்கின்றது. இட் யுனைட்ஸ் வித் தி சென்ட்ரல் பீயிங் ஆர் ஜீவாத்மன் ஆர் ஓவர் சோல். ஜீவாத்மன் என்பது மேனிஃபெஸ்டேஷனுக்கு மேலே இருப்பது, which is above this manifestation. ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளணும். பகவான் என்ன கோருகின்றார்? இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷன் ஜீவாத்மனுடன் தன்னை இணைத்துக் கொள்கின்றதை ஒழிய அதில் மறைந்து விடுவதில்லை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இட் ஜாயின், அதனுடன் ஆன தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றது. இட் கிரியேட்ஸ் எ லிங்க், பட் இட் இஸ் டஸ் நாட் டிசப்பியர் என்றார். மறைந்து விடுவதில்லை. மறைஞ்சிடுச்சு அப்படின்னா எப்படி திருப்பி அது அடுத்த பிறவில உள்ள போய் வளர முடியும் இல்லையா? அது சைத்திய புருஷனுடைய ரோல் என்ன இங்க? கம்ப்ளீட்டா ஒவ்வொரு பிறவியிலும் அது வளர்ந்து கொண்டே சென்று ஃபைனலா அந்த மனிதன் டிவைனா மாறணும். அதுதான் அதனுடைய எய்ம். அதனால அது ஜீவாத்மனுள் சென்று அது மறைந்து விடுவதில்லை. ஜீவாத்மனோடான தொடர்பை தான் அது ஏற்படுத்திக் கொள்கின்றது. பிரிந்து செயல்படுவதற்கு பதிலாக அவர் இணைந்து செயல்படும் அமைப்பாக இருக்கின்றது. அவ்வாறு செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? இரண்டும் ஒரே லயத்தில் செயல்படுகின்றன. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மனும் அந்த நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மனும் இரண்டும் ஒரே லயத்தில் செயல்படுகின்றன. இது ஒரு யோகத்தில் ஒரு முக்கியமான ஒரு சித்தியாக கருதப்படுகின்றது. இட் இஸ் a very important realization. இந்த பூரண யோகத்துல ஒரு முக்கியமான சித்தியாக கருதப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே எல்லைக்குட்பட்ட நிலையில் தான் நாம் அனைவருமே நம்முடைய வாழ்வு இருக்கின்றது. ஆனால் மனித வாழ்விற்கு அப்பாற்பட்ட ஒரு உயர் வாழ்வினால் நாம் என்ன நடைபெறுகின்றது? நாம் சூழப்படுகின்றோம். இந்த நிலையில ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மனை கண்டறியும் பொழுது எல்லைக்குட்பட்ட நம்முடைய எல்லைக்குட்பட்ட வாழ்வு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு மேலான வாழ்வினால் சூழப்படுகின்றது. நாம் விரிவடைகின்றோம்.
நம்மளுடைய எல்லைகள் விஸ்தரிக்கப்படுகின்றன, உணர்வு நிலை விஸ்தரிக்கப்படுகின்றது. ஏன்னா நம்மளுடைய குறுகிய எல்லைக்குட்பட்ட வாழ்வுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அறியாமை என்கின்ற எல்லைக்குள் தான் நம்ம அனைவருமே வாழ்கின்றோம். we live within the boundaries of ignorance. இந்த இக்னோரன்ஸ் எதனால இருக்கு அப்படின்னா, நம்ம இயற்கை, அந்த நேச்சர் அப்படிதான் பரிணாமத்துல மனிதனை அறியாமையிலிருந்து நாலேஜ்க்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த அறியாமையில் வைத்திருக்கின்றது. ஈகோ என்கின்ற ஒரு அமைப்பை சுத்தி நாம் இருக்கிறோம். ஒன்ஸ் நம்ம இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண்மனை கண்டறிந்து அது மேல் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மனுடன் ஆன தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த ஈகோ என்கின்ற அந்த தடுப்புச் சுவர்கள் எல்லாம் தகர்க்கப்படுகின்றன. பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் நாம் ஒன்று கலக்கின்றோம். we become one with the cosmic consciousness. இந்த கருத்துக்கள் தான் இந்த வரிகளில் பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம சாவித்திரி வரிகள் மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, வெறும் பொருளை மாத்திரம் நம்ம புரிந்து கொண்டால் மாத்திரம் பத்தாது. அதற்கு உள்ள இருக்கக்கூடிய ஆழமான பொருளை பார்த்தா அவ்வளவு ஆழமான பொருள் இருக்கின்றன. ஒவ்வொரு வரியிலும் ஆழமான பொருள் இருக்கின்றன. பேஜ் 24, வரிகள் 71 to 75, 5 வரிகளை பார்க்கலாம். இந்த நிலையை ஒரு மனிதன் எட்டியவுடன் என்ன நடைபெறுகின்றது? He has drunk from the breast of the mother of the worlds. A topless supernature fills his brain. She adopts his spirit's everlasting ground as the security of a changing world and shapes the figure of her unborn mites. முக்கியமான வரிகள், நம்ம நல்ல ஆழமா பார்க்கலாம். இத அந்த நிலையை ஒரு மனிதன் எட்டியவுடன் இந்த நிறைய என்னென்ன மாற்றங்கள்லாம் பார்த்தோம். அப்போ என்ன நடைபெறுகின்றது? He has drunk from the breast of the mother of the worlds. இந்த பிரபஞ்ச அன்னையினிடமிருந்து தனக்கு வேண்டிய ஊட்டச்சத்தை ஒரு மனிதன் பெறுகின்றான். சாதாரண மனித வாழ்வில் நம்ம நமக்கு நம்முடைய சக்தி எதிலிருந்து பெறுகின்றோம்? இந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து நாம் பெறுகின்றோம். உலகத்தை நம்பிதான் இருக்கின்றோம். அப்பொழுது நமக்கு தேவையான சக்தி முழுவதும் எங்கிருந்து கிடைக்கின்றன? அந்த பிரபஞ்ச அன்னையிடமிருந்து அவ்வளவு சக்தியும் கிடைக்கின்றது. He has drunk from the breast of the mother of the worlds அப்படிங்கிறது. அப்ப என்ன நடைபெறுகின்றது? A topless supernature. Topless என்ன அர்த்தம்? எந்த விதமான மேல் நிலையில எந்த விதமான ஒரு தடுப்பும் இல்லாத, எல்லையும் இல்லாதன்னு அர்த்தம். டாப்லெஸ் என்ன அர்த்தம்? மேல அப்படியே விருந்து கொண்டே போகின்றது. மேல எந்த விதமான ஒரு பவுண்டரிஸும் கிடையாது. சுத்தி இருக்கிற பவுண்டரிங்கிறது ஒண்ணு. டாப்லெஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு மேலேயும் எங்கேயும் பவுண்டரியும் கிடையாது. அதுவும் இன்ஃபினிட்டா மேல போறது. எது அப்படி இருக்கு? அந்த நிலையை, அந்த தன்மையை கொண்டதாக இருக்கின்றது சூப்பர் நேச்சர் அப்படிங்கிறார். நாம் சம்பந்தப்பட்டுள்ள இயற்கை ஆர்டினரி நேச்சர். நமக்கு மேல் உலகங்களை சார்ந்த இயற்கை சூப்பர் நேச்சர். இந்த சூப்பர் நேச்சர்னா என்னங்கிறது நம்ம விரிவாக பார்ப்போம். இப்ப பொருளை மாத்திரம் பார்த்துக்கலாம். நமக்கு மேல் உலகத்தை சார்ந்த அந்த இயற்கை பகவான் இங்க சூப்பர் நேச்சர் என்று குறிப்பிடுகின்றார். இதுக்கான ஆழமான பொருளை பார்க்கலாம். நம்ம அந்த மேலுலகத்தை சார்ந்த அந்த இயற்கை அவருடைய ஜீவனை நிரப்புகின்றது. fills his brain. அப்புறம் அந்த சூப்பர் நேச்சர் என்ன செய்கின்றது? ஷீனா யாரு? இந்த சூப்பர் நேச்சர், டாப்லெஸ் சூப்பர் நேச்சர். She adopts his spirit's everlasting ground. அந்த மனிதனுடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சோல், மெய்ப்பொருள், அதனுடைய சாஸ்வதமான அந்த களத்தை அது தன் வசம் எடுத்துக்கொள்கின்றது. அந்த மேலுலகத்தை சார்ந்த அந்த இயற்கை. She adopts his spirit's everlasting ground.
எதற்காக அதை எடுத்துக்கொள்கின்றது, எந்த காரணத்திற்காக அதை அவ்வாறு எடுத்துக்கொள்கின்றது, அதில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கின்றது, என்ன காரணம்? ஆஸ் த செக்யூரிட்டி ஆஃப் அ சேஞ்சிங் வேர்ல்ட். அந்த இயற்கை என்ன செய்கின்றது, அது சிருஷ்டியை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது, படைத்து கொண்டே இருக்கின்றது. படைப்பு தான் அதனுடைய தொழில். படைப்பை செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? மாற்றங்களை உடைய மாற்றங்களை தான் அது எதிர்கொண்டு, மாற்றங்களைத்தான் அது உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. மாற்றங்களை நாம் உருவாக்கி கொண்டே இருந்தாலும் அது ஏதோ ஒரு இடத்தில் தன்னை ஸ்திரமாக கால் ஊன்ற வேண்டும். அது எதில் தன்னை ஸ்திரமாக கால் ஊன்றிக் கொள்கின்றது? அந்த மனிதனுடைய ஆன்மனில் தன்னை ஸ்திரமாக காலூன்றிக் கொண்டு மாறுதல்களை கொண்ட உலகங்களை அது சந்திக்கின்றது. ஆஸ் த செக்யூரிட்டி ஆஃப் அ சேஞ்சிங் வேர்ல்ட். அப்புறம் என்ன செய்கின்றது? அண்ட் ஷேப்ஸ் த ஃபிகர் ஆஃப் அர் அன்பார்ன் மைட்ஸ். ஷேப்ஸ்னா உருவங்களை கொடுக்கின்றது, வடிக்கின்றது. ஷேப்ஸ் த ஃபிகர் ஆஃப் அர் அன்பார்ன் மைட்ஸ். தன்னிடமிருந்து வெளிப்படாத அந்த சக்திகளை வடிவம் கொடுக்கின்றது. தன்னிடமிருந்து இன்னும் வெளிப்படாத அந்த உயரிய சக்திகளுக்கு அவ்வாறு தன்னை நிறுத்தி கொண்டு வடிவம் கொடுக்கின்றது. இதோட அர்த்தம் என்னங்கிறத பார்க்கலாம். இது மேலோட்டமா பார்க்கும் பொழுது இந்த பொருள், வார்த்தைகளுக்கான பொருள், ஆழமான அர்த்தம் என்னங்கிறது பார்க்கலாம். ஒரு மனிதன் தன்னை ஆன்மனுடன் அடையாளம் கண்டு கொள்கின்றான். அந்த காலத்துக்கு அப்பாற்பட்ட நிலையை அவன் எட்டுகின்றான். சாஸ்வதமான நிலையை எட்டுகின்றான். உணர்வு நிலை பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் கலக்கின்றான். இந்த மாற்றங்கள்லாம் வருதுன்னு பார்த்தோம். அப்புறம் என்ன நடைபெறுகின்ற? ஜீவாத்மனுடன் தன்னை இணைத்துக் கொள்கின்றான் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ என்ன நடைபெறுகின்றது என்றால், அவன் எதிலிருந்து தன்னுடைய சக்தியை பெற்றுக் கொள்கின்றான்? சாதாரண மனிதன் உட்கொள்ளும் சாதாரண மனித உணவில் இருந்து பெற்றுக் கொள்கின்றானா? புவி சார்ந்த விஷயங்களிலிருந்து தன்னுடைய சக்தியை பெற்றுக் கொள்கின்றானா என்றால் இல்லை. இந்த பிரபஞ்சங்களை படைக்கக்கூடிய அந்த தெய்வீக அன்னையிடமிருந்து தன்னுடைய சக்தியை பெற்றுக் கொள்கின்றான். அவள்தான் அவனுக்கு அந்த சக்தியை தருகின்றாள். she nourishes him. அந்த தெய்வீக சக்தியை அவளிடமிருந்து பெற்றுக் கொள்கின்றான். சாதாரண வெறும் மனிதன் பெற்றுக்கொள்ளும் வழக்கமான அந்த அமைப்புகளில் இருந்து இல்லாமல் the heavenly sources, அதிலிருந்து சக்தியை பெற்றுக் கொள்கின்றான். ஒன்ஸ் அந்த நிலையை ஒரு மனிதன் எட்டியவுடன் அவனுடைய உடலாகட்டும் சரி, மனமாகட்டும், பிராணமயமாகட்டும், எல்லாமே எப்படி இருக்கு? வழக்கமா எப்படி இருக்கு? இயற்கைக்கு உட்பட்டு ஒரு கட்டுண்ட நிலையில் தான் இப்பொழுது எல்லா மனிதருக்கும் செயல்படுகின்றன. அப்ப அப்படி இருக்காது. அப்ப வேறு விதமாக செயல்பட ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் அவன் எல்லைகளை கடந்து செல்கின்றான். உடல், மனம், அந்த வாழ்வு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய தன்மையே அந்த நிலையில் மாறிவிடுகின்றன. என்ன காரணம் அப்படின்னா, அந்த அதி உன்னதமாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை தான் அவன் ஜீவன் முழுவதையும் தன் வசம் ஆக்கிக் கொள்கின்றது. அது எல்லையற்றது, டாப்லெஸ். அது எந்த உயரத்திற்கு வேண்டுமானாலும் செல்லும். அது அவனுடைய ஜீவனை முழுவதுமாக தன் வசம் ஆக்கிக் கொள்கின்றது. அதனால அவனுடைய பிசிக்கல் நேச்சரும் மாறிடுது. பிசிக்கல் நேச்சர் இப்ப எப்படி இருக்கு? நம்முடைய மனிதனுடைய எல்லை பார்த்தோம்னா எல்லைக்குட்பட்ட சக்தியில் செயல்படும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அப்பொழுது சூப்பர் நேச்சர், சாதாரண இயற்கையிலிருந்து அந்த அதி உன்னத இயற்கையினுடைய சக்தியை ஒரு மனிதன் பெறுகின்றான். அதி உன்னத இயற்கை என்று பகவான் குறிப்பிடுவது என்ன? இங்க சூப்பர் நேச்சர் என்று குறிப்பிடுகின்றாரே, என்ன அர்த்தம் அப்படின்னா, சூப்பர் நேச்சர்னா நம்ம மனிதனுடைய சுபாவத்தை இங்க பகவான் குறிப்பிடுவதில்லை. நமக்கிட்ட என்ன இருக்கு? சில சமயம் நம்ம செயல்பாடு ரொம்ப லோவர் லெவல்ல இருக்கு. கோவப்படுகின்றோம்,
எதிர்மறையான எண்ணங்கள் வருகின்றன. அப்ப என்ன சொல்றோம் நம்ம? we are acting from a lower nature அப்படின்னு சொல்றோம். சாஸ் ஆம், ஒரு சாத்வீகமாக செயல்படுகின்றோம், அனைவரிடமும் அன்புடன் செயல்படுகின்றோம். அப்ப என்ன சொல்றோம் நம்ம? ஹையர் நேச்சர்ல செயல்படுறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க பகவான் குறிப்பிடுவது அந்த ஹையர் நேச்சர் கிடையாது. இங்க பகவான் குறிப்பிடுவது சூப்பர் நேச்சர். நம்முடைய நம்முடைய லோவர் ஹையர் நேச்சர் இங்க பகவான் குறிப்பிடல. சூப்பர் நேச்சர் அப்படிங்கிறது வேற குறிப்பிடுகின்றார். அது என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருக்கும் தெரியும், ரெண்டு விஷயம் இந்த உலகத்துல இருக்குன்னு தெரியும். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இயற்கை, உள்ள இருக்கக்கூடிய ஆன்மன். இது ரெண்டும் எப்படி சொல்றோம் நம்ம? பகவானினுடைய எழுத்துக்கள்ல பரிச்சயம் இருப்பவர்களுக்கு ஓரளவு தெரியும். என்ன? உள்ள இருக்கக்கூடிய புருஷா அப்படிங்கிறோம் இல்லையா? கான்சியஸ் பீயிங் புருஷா அப்படிங்கிறோம். உள்ள இருக்கக்கூடிய அமைப்பு. வெளியில இருக்கக்கூடிய அமைப்பை பிரகிருதி அப்படிங்கிறோம், நேச்சர் அப்படிங்கிறோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகம், இயற்கை எல்லாத்தையும் பிரகிருதி அப்படிங்கிறோம். நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை புருஷா அப்படிங்கிறோம். நம்ம சோலை புருஷா அப்படிங்கிறோம். வெளியில இருக்கக்கூடிய அமைப்பு பிரகிருதி அப்படிங்கிறோம். இந்த பிரகிருதி எங்க இருக்கு? கீழே இருக்கு. உலகத்தை சார்ந்து இருக்கின்றது பிரகிருதி. இதை லோவர் பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க, அபார பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலதான் நம்ம இருக்கிறோம். ஆனா பகவான் சொல்லக்கூடிய இந்த சூப்பர் நேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த சச்சிதானந்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி. பிரகிருதி என்றாலே சக்தி தான் இல்லையா? பிரகிருதி என்றாலே சக்தி. அந்த சக்தி என்ன சக்தி? சச்சிதானந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிட் சக்தி, பரா பிரகிருதி. இந்த பரா பிரகிருதியை தான் பகவான் இங்கு சூப்பர் நேச்சர் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது அந்த சச்சிதானந்தத்தினுடைய சக்தி, பவர் ஆஃப் த செல்ஃப். அதிலிருந்து தான் அனைத்து உலகங்களும் படைக்க, சிருஷ்டியே எங்கிருந்து உருவாகின்றது? சச்சிதானந்தத்தில் இருக்கக்கூடிய சித் சக்தியில் இருந்துதான் அனைத்து உலகங்களும் பிரபஞ்சங்களும் படைக்கப்படுகின்றன. அந்த சக்தியைத்தான் இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். சூப்பர் நேச்சர் என்று பகவான் குறிப்பிடுவது அந்த சக்தியைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அது ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த ஜீவனையும் தன் வசம் ஆக்கிக் கொள்கின்றது அப்படிங்கிறார். அந்த இயற்கை என்ன செய்கின்றது? அந்த பிரபஞ்ச அன்னை என்ன செய்கின்றது? ஏதோ ஒரு இடத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள விரும்புகின்றது. ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தாதான் மூவ்மெண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸ்டெபிலிட்டி அண்ட் மூவ்மெண்ட் ரெண்டும் ரிலேட்டட். ஒரு ட்ரெயின் ஓடுது அப்படின்னா தண்டவாளம் ஸ்டெடியா இருந்தால் தான் அது ஓட முடியும். ஸ்டெபிலிட்டி அண்ட் மூவ்மெண்ட் எப்பொழுதுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்தவை. ஒரு ஸ்டேபிள் பேஸ் வேணும். இந்த இயற்கை அன்னைக்கு ஒரு ஸ்டேபிள் பேஸ் வேணும். அந்த ஸ்டேபிள் பேஸ் அந்த பிரபஞ்ச அன்னை எதில் அமைத்துக் கொள்கின்றார் என்றால், ஒரு மனிதனுடைய அந்த ஸ்பிரிட், அவனுடைய மாற்றம் அடையாத சாஸ்வதமான அந்த ஆன்மனில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கின்றார். அதுதான் ஒரு ஃபேர்ம் கிரவுண்டா அவள் வைத்துக் கொள்கின்றார். அவ்வாறு அமைத்துக் கொள்ளவில்லைன்னா எல்லாமே ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்கும். இது என்ன ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் ஆன்மீக நாட்டம் உடையவர்கள், ஆன்மீக வழியில் இருப்பவர்கள் செயல்படாமல் இருக்க முடியாது. எப்பொழுதுமே தியானத்திலோ, எப்பொழுதுமே உலக நிகழ்வுகளிலிருந்து தன்னை முழுவதுமாக விடுவித்துக் கொண்டோ இருக்கவே முடியாது. செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். அவ்வாறு செயல்படும் பொழுது தன்னை முழுவதுமாக அந்த செயலில் இழந்து விடாமல், தனக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளுடன் தன்னை இணைத்துக் கொள்ளவும் வேண்டும். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸும் ஒருவருக்கு பேரலா நடைபெற்று கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறார் பகவான். அதுதான் பூரண யோகத்தினுடைய இலக்கும். பூரண யோகத்துல உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தோட நம்ம இணைத்துக் கொள்ளணும். அதே சமயம் வெளியில் செயல்பட்டு கொண்டேயும் இருக்கணும். செயல்பட்டு கொண்டே இருந்து கொண்டு உள்ள இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து தொடர்பு இல்லாமல் இருப்பதோ, அல்லது எங்கோ தனியே போய் வெறும் தவத்தில் உட்கார்ந்து அதனுடன் தொடர்பு கொண்டு உலக வாழ்வில் இருந்து விடுவித்து
தன்னை விடுவித்துக் கொண்டு தனியே இருப்பதோ இங்கு வலியுறுத்தப்படுவது இல்லை. அதனால ஒரு மனிதன் எங்கு தன்னை ஸ்திரமாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய ஆன்மனில் நிலைநிறுத்திக் கொண்டு அவன் வெளிப்புற உலகில் செயல்பட வேண்டும். இந்த கருத்தைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். நம்மளுடைய ஒரு பகுதி ஸ்திரமாக நம்மளுடைய ஆன்மனுடன் இருக்கணும், மற்றொரு பகுதி வெளியில் செயல்பட வேண்டும். இதை யார் பேலன்ஸா செய்யறாங்களோ அவங்கதான் ஒரு வெற்றிகரமாக இருக்க முடியும். அதர்வைஸ் அது பேலன்ஸ்டா இருக்காது. ஆன்மீக வாழ்வில் அந்த பேலன்ஸ் அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. அவங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒன்ஸ் நம்மளுடைய அந்த ஈகோ சென்ஸ் அதிலிருந்து நம்ம விடுவித்துக் கொள்வதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம அந்த மெய்ப்பொருளினுடைய ஒரு விசாலமான ஒரு பிரதேசத்தை நாம் எட்டுகின்றோம். அவ்வாறு எட்டும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த உயர் தளத்தில் இருந்து ஞானம் நம்முள் பொழிகின்றது. எல்லாமே உயர் தளத்திலிருந்து நமக்குள்ள இந்த ஞானம் பொழிகின்றது. ஒளி நமக்கு நம்முள் பொழிகின்றது. ஆனந்தம் நமக்கு கிட்டுகின்றது. இது மூன்றுமே ஒருவருக்கு கிட்டுகின்றது. இந்த ஒரு முக்கியமான கருத்தையும் நாம் மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த நிலைமை எட்டியவர் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக புருஷராக கருதப்படுகின்றார். அவரை நாம் சமயத்தில் விபூதி என்று கூறுகின்றோம். ஏன்னா விபூதி என்று எவர் கருதப்படுகின்றார் என்றால், எவர் ஒருவர் அந்த இறை சக்தி செயல்படும் ஒரு பாத்திரமாக கருதப்படுகின்றாரோ அவரை நம்ம விபூதி என்று செயல்படுகின்றோம். இந்த நிலையை ஒருவர் எட்டியவருக்கு என்ன நடைபெறும் அப்படின்னா, அந்த கம்ப்ளீட்டா அந்த இறை சக்தி அவருள் இயங்கி செயல்பட ஆரம்பிக்கும். முழுவதுமாக அது செயல்படும் ஒரு சேனலாக அவர் மாறிவிடுவார். He becomes one with that. டிவைன் சக்தி அவர் மூலமாக செயல்பட ஆரம்பித்து விடும். ஸோ இவ்வளவு மாற்றங்கள் ஒருவருக்கு நிகழும். அடுத்தது பேஜ் 24, வரிகள் 76 to 77. I'm sorry, 76 to 79. One minute. Yes. Immortally she conceives herself in him. Page 24, 76 to 79. Immortally she conceives herself in him. In the creature, the unveiled creatrix works. Her face is seen through his face, her eyes through his eyes. Her being is his through a vast identity. இந்த வரிகளை நம்ம கொஞ்சம் நல்லா ஆழமா பார்க்கலாம். இது எதை காட்டுகின்றது என்றால், இந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதை காட்டுகின்றது. அன்வெயிலிங் ஆஃப் தி இன்னர் டிவைன். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் முழுவதுமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதை தான் காட்டுகின்றது. Immortally he conceives herself in him. அதாவது அந்த மேல இருக்கக்கூடிய சக்தி அசாதமான ஒரு தளத்தில் இருந்து வருகின்றாள். அந்த மனிதனுக்குள்ளும் அவ்வாறே தன்னை காணுகின்றாள். Immortally she conceives herself in him. ஏன்னா அந்த மனிதனும் அந்த சாஸ்வத தன்மை எட்டியதுனால
அவனுள்ளும் தன்னை அவ்வாறே அவள் காண்கின்றாள். இந்த creature the unveiled creatrix works. இந்த creatureனா எந்த மனிதனுக்குள் அவ்வாறு உயர்நிலை எட்டிய மனிதன் அவனுக்குள் என்ன செய்கின்றாள்? தி அன்வெயில்டு, தன்னை வெளிக்காட்டிய கிரியேட்ரிக்ஸ், இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் அந்த தெய்வீக அன்னை வேலை செய்கின்றாள். அவனுக்குள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கின்றாள். இந்த கிரீச்சர் த அன்வெயில்டு கிரியேட்ரிக்ஸ் ஒர்க்ஸ். அவ்வாறு வேலை செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? her face, அவளுடைய முகம் is seen through his face, அந்த மனிதனுடைய முகத்தின் மூலம் காணப்படுகின்றது. her eyes through his eyes, அவளுடைய கண்கள் அவனுடைய கண்களின் மூலம் காணப்படுகின்றன. her being, அவளுடைய ஜீவன் is through a vast identity, அவனுடைய ஜீவனுடன் இரண்டரை கலந்து காணப்படுகின்றன. her being is through a vast identity. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், அவ்வாறு ஒரு மனிதன் முழுவதுமாக தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியுடன் ஒன்றிணையும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அது மாத்திரம் இல்ல, அவன் அந்த சூப்பர் நேச்சர்னு பார்த்தோம். சூப்பர் நேச்சர், அந்த பராபிரகிருதி முழுவதுமாக அவனுடைய முழு ஜீவனையும் ஆட்கொள்கின்றாள் அப்படிங்கிறதுல அவன் பார்த்தோம். அவனுடைய ஆர்டினரி நேச்சர் ஃபுல்லி டேக்கன் ஓவர் பை த சூப்பர் நேச்சர் அப்படிங்கிறது பார்த்தோம். சூப்பர் நேச்சர் என்ன அர்த்தம்? அந்த பராபிரகிருதி, அந்த டிவைன் சக்தி, ஆதி சக்தி முழுவதுமாக அவனை தன் வசம் ஆக்கிக் கொள்கின்றார். அப்ப என்ன நடைபெறுகின்றது என்றால், அவள் தன்னை அந்த தனி மனிதன் மூலம் அடையாளம் கண்டு கொள்கின்றாள். அவன் மூலமாக அவள் வெளிப்படுத்தும் விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். எப்படி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே ஒரு சாஸ்வத தன்மையை கொண்டதாக இருக்கின்றன. இந்த immortally she conceives herself in him, எல்லாமே அவன் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாஸ்வத தன்மை கொண்டதாக இருக்கின்றன. இப்ப நம்ம இயக்குவது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? நாமே இயங்குகின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். சாதாரண மனிதன் பார்த்தோம் அப்படின்னா, நாமே இயங்குகின்றோம் அப்படிதான் அறியாமை நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை பின்னிருந்து இயக்குவது அந்த தெய்வ சக்தி தான். நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த தெய்வ சக்தி திரைக்கு பின்னிருந்து நம்மை இயக்குகின்றாள். ஏன்னா நம்ம அறியாமையில் இருக்கிறோம். நம்மை இயக்குவது அவள்தான் என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த உயர்நிலையை எட்டிய மனிதன் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சக்தி எவ்வாறு வேலை செய்கின்றாள்? தன்னை முழுவதுமாக வெளிக்காட்டி வேலை செய்கின்றாள். அன்வைல்ட வேலை செய்கின்றாள். நன்றாக தெரியும் அவனுக்கு, அவள்தான் வேலை செய்கின்றாள் என்று அவனுக்கு தெரியும். அந்த எந்த சக்தி அவனை இயக்குகின்றதோ அத்துடன் அந்த மனிதன் இரண்டரை கலக்கின்றான். இரண்டரை தன்னை அடையாளம் கண்டு கொள்கின்றான். அவன் வேறு, அந்த சக்தி வேறு என்று அவன் நினைப்பது இல்லை. அந்த சக்தியும் தன்னை திரைக்கு பின் மறைத்துக் கொண்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் அங்கு போகின்றது. இந்த இரண்டரை கலத்தல் முழுவதுமாக அடையாளம் கண்டுகொள்ளுதல், அதைத்தான் பகவான் வாஸ்ட் ஐடென்டிட்டி அப்படிங்கிறார். இரண்டரை கலத்தல் முழுவதுமாக அடையாளம் கண்டுகொள்ளுதல், இதை வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் பகவான் வாஸ்ட் ஐடென்டிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு நடக்கும்போது என்ன நடைபெறுகின்றது? அந்த தெய்வீக அன்னையினுடைய அந்த முகம் அந்த மனிதனுடைய முகத்தின் மூலம் காணப்படுகின்றது. அவளுடைய கண்கள் அந்த மனிதனுடைய கண்களின் மூலம் காணப்படுகின்றது. அவள் என்ன செய்கின்றாள்? அந்த மனிதனை தனக்கு உகந்த பாத்திரமாக தேர்ந்தெடுக்கின்றாள். தான் வேலை செய்யும் ஒரு வழி அமைப்பாக அவனை கருதுகின்றாள். ஒரு சேனல், ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்டாக தன்னை ஏற்படுத்திக் கொள்கின்றாள்.
அத்தகைய மனிதன் வந்து அந்த கீழ் இயற்கை இல்லையா, அந்த அந்த அபார பிரகிருதி, லோவர் பிரகிருதி, அதனுடைய அறியாமைக்கு உட்பட்டு அந்த மனிதன் செயல்படுவது இல்லை. ஏன்னா அந்த பராபிரகிருதி அதனுடைய சக்தி அவன் மூலம் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இந்த நேரத்தில் என்ன நடைபெறுகின்றது, இந்த தனி மனிதனுடைய ஆன்மன் வந்து முழுவதுமாக தனக்குள் வசிக்கும் அந்த பரம்பொருளை பரம்பொருள் குறித்த உணர்வு நிலையை அது எட்டுகின்றது. அது வரைக்கும் அறியாமையில் இருக்கின்றது. ஒன்ஸ் இந்த நிலை வந்த பிறகு அந்த இண்டிவிஜுவல் சோல் becomes conscious of the divine indwelling divine இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அது முழுவதுமாக அது குறித்த உணர்வு நிலையை எட்டுகின்றது. அந்த மனிதன் வந்து அந்த இறை சக்தியினுடைய இரண்டர கலந்த ஒரு அம்சமாக மாறிவிடுகின்றான். he becomes a part and parcel. இது வந்து சாவித்திரியில இந்த கருத்தை பார்க்கிறோம். இதற்கு இணையான கருத்தை வந்து இந்த நன்றாக புரிந்து கொள்ளணும், இதுல குறிப்பிட்ட விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா த மதர் புக், ஸ்ரீ அரவிந்தோடைய த மதர் புக், அது ஆங்கிலத்தில் இருந்தால் ஆங்கிலத்திலையும் படிக்கலாம், நீங்க தமிழ்லையும் உங்க எதுல வசதியா படித்துக் கொள்ளலாம். அதுல பேஜ் 25, அதாவது ஒருவர் வந்து டிவைன் ஒர்க்கர், இறை பணியில இருக்கிறவங்க வந்து நிறைய நிலைகளை பகவான் குறிப்பிடுகின்றார். முதல் நிலை என்ன அப்படின்னா, இறைவனுக்கு பணிபுரிகின்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். நான் வந்து ஐ எம் சர்விங் த டிவைன் அப்படின்னு இருக்கும். அது ஆரம்ப நிலை. அது நான் வந்து இறைவனுக்கு சேவை புரிகின்றேன் அப்படிங்கிறது ஈகோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறார். ஈகோ வந்துருச்சு அப்படின்னா எகைன் யூஆர் அவுட். அதுக்காக என்ன சொல்றாரு, அந்த நிலை ஆரம்பத்தில் இருக்கும், இருந்தாலும் நீ என்ன நினைக்கணும், நீ அந்த டிவைனுக்காக சர்வ் பண்றேன்னு நினைக்கணும், உனக்காக இல்லை டிவைனுக்காக சர்வ் பண்றேன்னு நினைக்கணுமே ஒழிய உனக்காக நான் பண்றேன்னு நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிறார். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. உனக்கு வந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கு பலன் எதிர்பார்க்கறது, என்னை எல்லாரும் புகழணும்னு எதிர்பார்க்கறது கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. உனக்கு கிடைக்கணுங்கிற ஒன்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரே சந்தோஷம் அந்த இறைவனுக்கு டிவைன் மதருக்கு நீ சர்வ் பண்ற அந்த ஒரு சந்தோஷம் தான் இருக்கணுமே ஒழிய வேற எதுவும் நீ எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறார். இது வந்து ஃபர்ஸ்ட், the joy of service and the joy of inner growth through works is a sufficient recompense of the selfless worker அப்படிங்கிறாரு. இதற்கு தமிழ் புக்ல இருக்கு, தமிழ் புக்கை படிச்சாலும் உங்களுக்கு தெரியும். அன்னை புக்ல அதோட எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் இதுதான் அர்த்தம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், ஏதாவது டிவைனுக்கு சர்வ் பண்றவங்கள டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் சொல்றாரு. ரெண்டாவது ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டாவது ஸ்டேஜ் இந்த அடுத்த நிலைக்கு போறோம் அப்படிங்கிறார். அப்போ வந்து we become the instrument, ஒரு கருவியாக நம்ம நினைப்போம் அப்படிங்கிறார். we become the instrument of the divine mother அப்படிங்கிறார். இது செகண்ட் ஸ்டேஜ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் அவள்கிட்ட அர்ப்பணிப்போம். இந்த டிவைன் மதர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது அவளிடம் இருந்து நமக்கு கிடைக்கும் உந்துதலின் அடிப்படையில நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஈகோவின் அடிப்படையில் செயல்படாம அவளிடம் கிடைக்கும் உந்துதலின் அடிப்படையில் நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடும். இது செகண்ட் ஸ்டேஜ். யூ ஆக்ட் as an instrument. ஸோ அப்ப என்ன உணர்வோம், அந்த டிவைன் சக்தி தான் நம்ம வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு, வழி நடத்துது, இப்படிலாம் நம்ம வந்து உணர ஆரம்பிச்சிருவோம். எல்லா சக்தியும் அவளுடையது, மனம் உடல் வாழ்வு எல்லாம் அவளுடைய சாதனங்களாக செயல்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு அடுத்த நிலையை தான் இங்க சாவித்திரியில பகவான் குறிப்பிடுகிறார். இது லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன இருக்கும்னா, என்ன ஆகும் அப்படின்னா, ஆங்கிலத்தில் படிக்கின்றேன், மொழிபெயர்க்கிற சொல்றான். The last stage of this perfection will come when you are completely identified with the divine mother. Divine mother தான் இங்க பகவான் சூப்பர் நேச்சர் அப்படிங்கிறார், கிரியேட்ரிக்ஸ் அப்படிங்கிறார், பராபிரகிருதி அப்படிங்கிறார். The last stage of this perfection will come when you are completely identified with the divine mother
and feel yourself to be no longer another and separate being, instrument, servant, or worker, but truly a child and eternal portion of her consciousness and force. அவளுடைய ஒரு அங்கமாகவே ஒவ்வொரு மனிதனும் ஆகிவிடுகின்றோம். அவளுடைய குழந்தையாகவும் அவளுடைய சாஸ்வதமான ஒரு பகுதியாகவும் உணர்வு நிலையினுடைய பகுதியாகவும் சக்தியினுடைய ஒரு பகுதியாகவும் நாம் மாறிவிடுகின்றோம் அப்படிங்கிறார். ஆல்வேஸ் ஷி வில் பி இன் யூ அண்ட் யூ வில் பி இன் ஹர். அவள் உன்னிடம் இருப்பாள், நீங்கள் அவளிடம் இருப்பீர்கள் அப்படிங்கிறார். இதுல பாருங்க எவ்வளவு இந்த கருத்துக்கள் ஒத்து வருகின்றன. இட் வில் பி யுவர் கான்ஸ்டன்ட் சிம்பிள் அண்ட் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஆல் யுவர் தாட் அண்ட் சீயிங் அண்ட் ஆக்ஷன், யுவர் வெரி பிரீத்திங் அண்ட் மூவிங் கம் ஃப்ரம் ஹர் அண்ட் ஹர்ஸ். அதாவது நம்மளுடைய இயற்கையான அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள், பார்ப்பது, செயல்பாடு, நம்மளுடைய நாம் விடும் ஒவ்வொரு மூச்சும் பார்த்தோம், ஒவ்வொரு இயக்கமும் அவளுடையது என்பதை உணர்வோம் அப்படிங்கிறார். அப்படி உணரும் போது யூ வில் நோ அண்ட் see that, feel that you are a person and power formed by her out of herself. அவளிடமிருந்து நாம் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு என்பதை உணர்வோம் அப்படிங்கிறார். அது அப்படி ஆகும்போது என்ன நடைபெறும் அப்படிங்கிறாரு. A power formed by her out of herself, put out from her for the play, and yet always safe in her, being of her being, conscious of her consciousness, force of her force, ஆனந்தா of her ஆனந்தா. அந்த சச்சிதானந்தத்தினுடைய எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம ரெண்டரை கலந்துருவோம் அப்படிங்கிறார். இதே கருத்து தான் இந்த சாவித்திரி வரிகள்ல நம்ம பார்க்கிறோம். இதே தான். ஏன்னா பகவானுடைய கருத்து வேற ஒரு கருத்து, மதர் புக்ல வேற ஒரு கருத்துன்னு பார்க்க முடியாது. ஒரே கருத்து தான் வெவ்வேறு வடிவங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ இதே கருத்து தான் நம்ம இங்கேயும் பார்க்கிறோம். நம்ம இத்துடன் இந்த செஷன் நம்ம முடித்துக் கொள்ளலாம். மேலே வந்து